வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு மார்க்கெட் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்டில் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். அதனால தான் நம்ம டெய்லி மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை உங்கள் முன்னாடி லைவாக மார்க்கெட்டை எப்படி கால்குலேஷன் பண்ணி எந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல் அந்த லைனை ட்ரா பண்ணிட்டு எந்த மாதிரி அந்த இடத்துல ட்ரேட் ப்ரீவியஸாக நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு லைவாக காட்டுறோம். ஓகே, நாளைக்கு நிப்டி, பேங்க் நிப்டி 2 எக்ஸ்பிரி இருக்குது. நாளைக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த லெவல், அதாவது இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் R1, R2, S1, S2 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக நம்ம நேற்று கொடுத்துருந்தது 48,700 மன்னிக்கணும், பேங்க் நிப்டி. இது நான் சொல்றது நிப்டி 22,750 அப்படிங்கிறதான் நம்ம நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த ஒரு R1 இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு கரெக்டாக ஓப்பனிங்கே நடந்தது. 750 ரூபா அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனே ஆச்சு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டில்லே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு மார்க்கெட். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ ஏரியா நிறைய நாள் நம்ம பார்த்ததுனால தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் அதை கன்ஃபார்மாக உங்கள்கிட்ட நம்ம சொல்கிறது. ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக க்ளோசிங் ஒன்று பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இல்லை அப்படின்னா வேல்யூ ஏரியா லோ, இல்லைன்னா டே லோ. இந்த 2-3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் மார்க்கெட்டோட க்ளோசிங் இருக்கும். அப்படிங்கிறது 80%, 85% கரெக்டாகவே அது இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் சொல்கிறது. மார்க்கெட் ப்ரொஃபைலை நீங்கள் லைவாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுதான் இன்றைக்கி நடந்தது. மார்க்கெட் நம்ம சொன்ன அந்த R1 அப்படிங்கிற லெவலில் இருந்து தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி திருப்பியும் மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து, அதாவது ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ ஏரியா உடைய ஹையை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை திருப்பி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போச்சு. ஓகே, சப்போர்ட் எடுத்து மேலே போய் நேற்றுக்குள்ள R1ல திருப்பி ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி இப்போ ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ ஏரியாவினுடைய லோவில் தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங். இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் டேவினுடைய வேல்யூ ஏரியா லோ. இந்த இடத்துல மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகேவா? சரி, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம லைவாக பார்க்கலாம். இன்னைக்கு நிப்டி நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு 22,650 ரூபா அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதை தான் நம்ம எடுத்துருக்கோம். 22,645 ரூபாவில் இன்னைக்கு நிப்டி க்ளோசிங் கொடுத்துருக்கு. 650 ரூபா அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 650 ரூபாவில் உள்ள கால் ப்ரீமியமும் புட் ப்ரீமியமும் எந்த அளவுக்கு க்ளோசிங் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். கால் ஆப்ஷன் 68 ரூபாய்க்கும், புட் ஆப்ஷன் 57 ரூபாய்க்கும் நம்ம இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. 22,650 ரூபா அப்படிங்கிற லெவலில் உள்ள கால் புட் ஆப்ஷன் 57 ரூபா அப்படின்னா மார்க்கெட் கீழே, அதாவது மார்க்கெட் 650 ரூபால இருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு 650 ரூபா, 57 ரூபாய் நம்ம 7 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு 50 ரூபாய் நம்ம எடுத்துக்கிட்டு 600 ரூபா அப்படிங்கிறது நமக்கு 22,600 அப்படிங்கிறது S1 ஃபர்ஸ்ட் S1 இருக்கும் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 2 பிரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணி அதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற லெவல் 525 ரூபா, 22,525 ரூபாங்கிறது S2. ஓகேவா? மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா R1 அப்படின்னா அப்போ நமக்கு R1 நேத்திக்குள்ள லெவல் தான். அதே தான் இன்னைக்கு 22,830 ரூபா அப்படிங்கிறது நமக்கு R1 இருக்கும். மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா இன்னைக்கு க்ளோசிங் இருக்குது. க்ளோசிங் நமக்கு R2ங்கிறது நமக்கு 830 ரூபாயா இருக்கும். நேற்றுக்கு அதே தான் இருந்தது. 840 ரூபாவில் நமக்கு R2 கிடச்சிருந்தது. S1 அது அப்படிங்கிறது R1 அப்படிங்கிறது நமக்கு 22,720 ரூபா. நேற்றுக்கு 750 இருந்தது. இன்னைக்கு 720 ரூபா. ரெசிஸ்டன்ஸ் 1 720 ரூபாயும், ரெசிஸ்டன்ஸ் 2 22,830 ரூபாயும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த லைன், அதை S1, S2, R1, R2 இதெல்லாம் ப்ரீவியஸாக எந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைலில் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு S1 அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்க, S2 அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஏப்ரல் 5ஆம் தேதியினுடைய ஹை. ஓகேவா? ஏப்ரல் 5ஆம் தேதியோட ஹை, 4ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியாவினுடைய ஹை. ஓகே, 4ஆம் தேதி வேல்யூ ஏரியா ஹை,
ஏப்ரல் 5ஆம் தேதியினுடைய ஹை. இதெல்லாம் அந்த இடத்துல நமக்கு வந்து டச் ஆகுது லைன் வந்து. அதுக்கு ப்ரீவியஸாக போனால் நிறைய நாட்கள் இருக்கும். அதுக்கு ப்ரீவியஸாக 3ஆம் தேதி இருக்குது. அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் அதில் வந்து லைன் டச் ஆகுது. அந்த இடத்துல வந்து 3க்கு அப்புறம் 1ஆம் தேதி ஏப்ரல் 1 இந்த இடத்துல மார்க்கெட் டச் நடந்திருக்கு. ஏப்ரல் 28 மார்க்கெட் அந்த இடத்துல டச்சிங் நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் தெரியுது. ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறைய நாள் அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. இப்போ நம்ம போட்டிருக்க அந்த S2 அப்படிங்கிற இடத்துல 22,525 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் இருக்கிற இடத்துல நிறைய நாட்கள் வந்து அந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இதை கட் பண்ணிட்டுனா எப்போவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா இது சப்போர்ட் ஆயிரும். ஸோ அப்போ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து S2. அது வந்து 22,525 ரூபா. ஓகே. S1 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 22,600 ரூபா. 22,600 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டேவோட இன்னைக்கு ட்ரேடிங் இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்குல்ல, இந்த டேவோட லோ இருக்குது. அதுக்கும் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஏப்ரல் 8ஆம் தேதி அதாவது நேற்றுக்குள்ள வேல்யூ ஏரியாவினுடைய லோ வருது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஏப்ரல் 4ஆம் தேதியினுடைய ஹை டச் ஆகுது அந்த இடத்துல அந்த லைனில். அதுக்கும் ப்ரீவியஸாக இதாக இருக்கான்னு பார்த்தோன்னா இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த 2 நாள் வந்து டச் இருக்குது. அப்போ இந்த இடமும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே. மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து S1 அப்படிங்கிறது 22,600, S2ங்கிறது 22,525. மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இப்போ இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா 22,720 ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸு, 22,830ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2 R2 R1. ஓகே. எப்போ சொல்கிறது தான் மார்க்கெட் வந்து லைவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் இப்போ நம்ம 22,720 ரூபா அப்படின்னா 700 ரூபா நம்ம அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கணும். அப்போ இந்த 700 ரூபா அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வரும்போது இந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது அப்போ நீங்கள் லைவாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த மாதிரி டேட்டா வந்து கால் சைடில் பில்டப் ஆகுதா, புட் சைடில் பில்டப் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம பார்ப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தது வந்து 22,720. அப்போ 22,720னா 22,700 நம்ம எடுத்துக்கிட்டோம். 22,700ல் பார்த்தீங்கன்னா கால் சைடில் தான் நமக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 1 கோடி இருக்குது. சரியா. புட் சைடில் பார்த்தீங்கன்னா 62,000 இருக்குது. 62 லட்சம் இருக்குது. சாரி, 62 லட்சமும் கால் சைடில் வந்து 1 கோடி இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து நம்ம வந்து அப்போ சொன்னது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா க்ளோசிங் தான் நடந்திருக்கு. இது மார்க்கெட் மேலே வந்துன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. இதை வந்து நீங்கள் எப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் லைவாக அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டயோ சப்போர்ட் கிட்டேயோ மார்க்கெட் வரும்போது நீங்கள் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் கீழே வருது, அப்போ 22,600 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ 22,600 கிட்ட இருக்கிற கால் மார்க்கெட் வரும்போது 22,600ல் புட் ஆப்ஷனுடைய இது அதிகமாக இருக்குதா, காலில் அதிகமாக இருக்குதான்னு பார்க்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்போ 22,600ல் இப்போ இங்கே நமக்கு இப்போ முடிஞ்சிருக்க டேட்டா வச்சு பார்க்கும்போது பார்த்தோன்னா புட் சைடில் தான் 98 லட்சம் இருக்குது, கால் சைடில் வந்து 46 லட்சம் இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட். சரி, இந்த இடம் மார்க்கெட் வரும்போது இந்த இடத்துல வந்து கால் சைடில் சப்போர்ட் இப்போ இது அதிகமாக இங்கே டேட்டா வந்து அதிகமாகுதா, புட் சைடில் டேட்டாஸ் அதிகமாகுதான்னு பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த பக்கம் புல்டப் அதிகமாகுதுன்னு பாருங்கள். இந்த இடம் ஒருவேளை உடையுது, புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல 98 லட்சம் அப்படியே வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அப்போ இந்த இடம் உடையுது அப்படின்னா அப்போ இந்த S1 அதாவது சப்போர்ட் 1 உடையுது. அப்போ சப்போர்ட் 2ங்கிறது வந்து நமக்கு 525 ரூபாவில் ஆக்ட் ஆயிருக்கு. 525 ரூபாங்கிறது 500 ரூபா அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 22,500ல் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ராங்கான நமக்கு வந்து புட் சைடில் வந்து 1.47 கோடி இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் பார்த்தோம், ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணோம். அப்போ இந்த 2 இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இது சப்போர்ட் R1, இது S1, இது S2. மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து 750 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து R1ம், 830 ரூபா அப்படிங்கும்போது நமக்கு வந்து 850. சரியா. ஆனால் 800 ரூபாயிலே இங்கே சப்போர்ட் நமக்கு வந்து அதிகமான இதுதான் இருக்குது. கால் சைடில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் மேலே வரும்போது லைவாக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா அது கூட இது இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான அக்யூரசி, அதாவது ஒரு 80% இருக்கிற அக்யூரசி வந்து 90லேருந்து 95 வரைக்கும் அக்யூரசி கிடைக்கும். இந்த மாதிரி இதையும் கூட இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செல்லருடைய லாஸ் எந்த இடத்துல, ஏன்னா மார்க்கெட் எல்லாமே செல்லருடைய தாக்கத்தில் தான் இருக்கும். நம்ம அதிகம் சொல்லியிருக்கோம். செல்லர் எந்த இடத்துல வந்து அவங்க லாஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான்
மார்க்கெட் வந்து நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்கிற அந்த 22,600 அப்படிங்கிறதெல்லாம் வந்து புட்டோடைய செல்லர். புட்டை வந்து செல் பண்ணவங்க இந்த இடத்துக்கிட்ட வரும்போது அதிகமான மார்க்கெட் வந்து கீழே இறங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களும் வந்து மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆவாங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, புட்டை செல் பண்ணதை புட்டை பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ புட்டை பை பண்ணால் மார்க்கெட் திருப்பி கீழே இறங்கும். அதுதான் அதே மாதிரி தான் மார்க்கெட் R1 ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கிட்ட போகுது, மார்க்கெட் வந்து R1ல போகுது அப்படின்னா அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகும்போது அவங்க வந்து காலை வந்து செல் பண்ணவங்க வந்து கால் புட் செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போக போகுது, நம்ம லாஸ் ஆக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே டக்குன்னு மார்க்கெட்டை வந்து எக்ஸிட் ஆவாங்க. காலை வந்து செல் பண்ணதை பை பண்ணுவாங்க. காலை பை பண்ணும்போது மார்க்கெட் மேலே போகும். இதுதான் வந்து நம்ம எடுக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதை மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம வந்து அந்த லைனை ட்ராப் பண்ணி அந்த இடத்துல ப்ரீவியஸாக எங்கெல்லாம் ட்ரேட் ஆகிருக்கு, அதில் எந்தெந்த மாதிரி வால்யூமாக ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம வந்து பார்க்குறதுனால நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே, நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க. நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.